ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி ஷூட் பண்ணது தான். ஸோ சண்டே அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக வீட்டில் சமைச்சிருக்கின்றதையும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் வரையிலும் வந்து என்னுடைய ரொட்டீனை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் வாங்கி இருக்கேன். இந்த மத்தி மீனில் வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். அடுத்து வந்து சாலமன் ஃபிஷ். இது வந்து இந்தியன் சாலமன் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாஷ் பண்ணிடலாம். இந்த சாலமன் ஃபிஷ்ஷில் இருந்து தான் அந்த மீன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம டேப்லெட்டாக வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஃபிஷ் வந்து நமக்கு கிடைக்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அது வந்து கையில் வந்து நிறையா குத்த ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசால் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து புளி பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நம்ம லெமன் இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட் லெமனுக்கு பதிலாக நம்ம புளி பேஸ்ட் போட்டு பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி மிளகாய் வந்து கலருக்காக கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீன்லேயும் வந்து நல்லா படும் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீனோட போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி உள்ள எல்லா பார்ட்டையுமே வந்து மசால் தடவி உள்ளே வச்சிடலாம். ஸோ இது எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துட மாட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மெடிசினல் உள்ள வேல்யூ உள்ள ஒரு மீன் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு 2 ஃபிஷ் வந்து நம்ம பொரித்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசால் தடவி வைக்கிறோமோ அதே மாதிரி குழம்பு மீனுக்கும் வந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மசால் தடவி வச்சிட்டோம்னா அந்த மீனில் வந்து நல்லா உப்பு காரம் புளியெலாம் ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், புளி பேஸ்ட்டு கொஞ்சம், ஆனால் புளி தண்ணி, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு கூட்டி வைக்கிற வரையும் குழம்பு கொதிக்கிற வரையிலுமே அது நல்லா ஊறும். அப்போ அதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஏறி இருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் காரம் கூடுதலாகவே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. எப்பொழுதுமே மீன் குழம்பு வைக்கும்போது அதில் காரமும் புளிப்பும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே மசால் தடவி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து சாதமும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சாதம் வைக்கிறதுக்காக ரைஸ் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரைஸ் போட்டுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்தில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் பாத்திரத்தில் வைக்கும்போது. அதனால் வந்து மண் பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டு மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணினோம்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் வந்து நான்வெஜ் சமைக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நானும் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நான் சட்டி வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வெந்தயம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கீரி போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து பொரியும் போது ரொம்ப வெடிச்சு வரும். ஸோ அதனால் நல்லா கீரி போட்டுக்கலாம். ஸோ 3 பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சிருச்சு. அதோடைய பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. தக்காளியோடைய பச்சை வாசம். மஞ்சள் தூளும் மீன் மசால் பொடியும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள், இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மீன்லையும் கொஞ்சமாக புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி பேஸ்ட் அல்லது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தக்காளி அரைச்சேன் இல்லையா, ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வாடெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப கிண்டக்கூடாது. ரொம்ப கிண்டணும் அப்படின்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் ஸ்டார்டிங்கை லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இதை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக லஞ்ச்லாம் எடுத்து வச்சாச்சு. குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி தோனியா எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கா? மீன் குழம்பு நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய். தோனியா அப்படியே வந்து சாப்பிடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மத்தி மீன் குழம்போட. குழந்தைங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொஞ்சமாக தூங்க வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குழந்தைங்களாம் ஸ்கூல் போவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு மாவே இல்லை. ஸோ அதனால் அரிசிலாம் ஊற வச்சுட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது, கழுவணும். குழந்தைங்களை அங்கே தூங்க வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு டிவி போட்டு விட்டுருந்தேன். அவங்க அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நான் இங்கிட்ட வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கிச்சன் ஓரளவு க்ளீனாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஈவினிங் 5 o'clock மேலே மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு பால் போட்டு கொடுத்துட்டேன். பால்லாம் போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பழைய மாவு வந்து கொஞ்சமாக இருந்தது. ஸோ அந்த மாவில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாதம் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து டிஃபன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு இருந்தது. அந்த மாவை எடுத்து நைட்டுக்கு வந்து தோசை தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் தோசையும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்ருந்தேன் நான். நைட் டைம் அப்படின்றனால இப்போ இந்த குளிர் சீசன் வந்து முடிய போகிறதுனால நல்ல காற்று, நைட் டைமு சில்லுனாகவும் ரொம்ப குளிராகவும் இருந்தது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப சூடாக எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினேன். குழந்தைங்களுக்கெல்லாம் பெயின் தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊத்தாப்பம் மாதிரி போட்டேன். நான் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். அதனால் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம், சோம்பை வந்து நசுக்கி அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக இட்லி பொடியை வந்து சும்மா அப்படியே மலை சாரல் போல் அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையை திருப்பி போட்டுட்டு அங்கங்கே வச்சு அந்த தோசைக்கல்ல அந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதிலே வந்து குட்டி குட்டியாக ஒரு ஹோல் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளுக்க நல்லா வேகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு நான் ரெடியாக ஆகணும். அப்போ தான் மார்னிங் எழுந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப குளிராக இருந்ததுனால நல்லா போத்திட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சண்டே வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்தது. மார்னிங்லேருந்து நைட் வரையிலும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.